கொலுவில் பொம்மைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைப்பது வழக்கம். முதல் படி கீழ். இந்த படியில் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை சித்தரிக்கும் பொம்மைகளை வைக்கலாம். இரண்டாம் படி, இங்கு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களின் பொம்மைகள் வைக்கப்படும். மூன்றாம் படி, இங்கு சிலைகளின் உருவ பொம்மைகளை வைக்கலாம். நான்காம் படி, இங்கு ரிஷிகள் மற்றும் ஞானிகளின் பொம்மைகளை வைக்கலாம். ஐந்தாம் படி, இங்கு தேவர்கள், தெய்வங்கள் மற்றும் தெய்வ அவதாரங்களின் பொம்மைகள் வைக்கப்படும். ஆறாம் படி, இந்த படியில் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா ஆகிய 3 தேவியரின் பொம்மைகள் வைக்கப்பட வேண்டும். ஏழாம் படி மேல். இங்கு பிரபஞ்சத்தை குறிக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் பொம்மைகளை வைக்கலாம். கொலுவின் நடுவில் அல்லது முதல் படியில் ஒரு கலசத்தை வைப்பது மிகவும் முக்கியம். கலசத்தில் நீர், அரிசி, தேங்காய், வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சை, மஞ்சள், நாணயம் போன்ற மங்கள பொருட்களை வைக்கலாம். இந்த கலசம் வீட்டில் லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது.